வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி தொடங்க போகுது. ஏற்கனவே இந்த திட்டம் அமலில் தான் இருக்குது. நிறைய பேர் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் விடுபட்டவர்கள், அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வர ஜூலை 15ஆம் தேதி அதற்கான விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிட்டோ டிஜிட்டல் சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11/6/2025 அன்று துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிற ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இது குறித்து முழுமையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 16/6/2025 அன்று தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களின் குறைகளை போக்க அடுத்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும். மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்த போகிறதா திட்டமிட்டு இருக்காங்க. மற்றும் வீடுகளுக்கே இந்த விண்ணப்பம் தேவையான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு 16/6/2025 தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் இந்த செய்தி குறிப்பை வழங்கியிருக்கிறாரு. 26 ஜூன் 2025ஆம் தேதி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது சிலருக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க. புதிய அனௌன்ஸ்மெண்ட்டு சிலது கொடுத்துட்டு போனாங்க. அப்போது மகளிர் உரிமை தொகைக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பெண்களுக்கு வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டு ஜூலை 15ஆம் தேதி விண்ணப்பங்கள் வாங்கப்படும் முகாம்கள் மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விண்ணப்பங்கள் வாங்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு திருப்பும் அது செலெக்ஷன் ஆகிற பட்சத்தில் அதற்கான உரிமை தொகை ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் வழங்கப்படும் என்பதை சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இதுபோல் அரசு சார்ந்த திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வெளியிடப்படும். தொடர்ந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.